பிரதர், நீங்கள் நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்காக இருக்கீங்க. பேன் நீட் உங்கள் கிளாஸே சொல்லுது. ஏன் பிரதர் நீட்டை எதிர்ப்பு? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 வந்து நீட்டை வந்து இம்போஸ் பண்ணி அதுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி தமிழ்நாட்டில் இதை எதிர்க்கும்போது இந்தியா முழுக்க இது கேட்காம வெறும் தமிழ்நாடு அளவில் மட்டும் இந்த எதிர்ப்புங்கிறது அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஏராளமான உயிர்களை வந்து காவு வாங்கியிருக்கு. ரீசெண்டாக நடந்த பேப்பர் லீக்கின் காரணமாக இப்போது ரீசெண்டாக தொடங்கப்பட்ட சிஜேபி கட்சி இருக்கக்கூடிய சிஜேபியிலிருந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும், என்டிஏ வந்து ஸ்கிராப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போது 2017 இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்த தமிழ்நாட்டுக்கு ஆதரவு யாருமே தராத போது இப்போது டெல்லியில் மாணவர்கள் தன்னிச்சையாக அந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இந்த போராட்டத்திற்கு யாருமே வந்து வலு சேர்க்கலைன்னா இந்த போராட்ட தன்மை வந்து வலுவிழந்துடும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த 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 வந்து காத்திருப்பு போராட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். தொடர்ச்சியாக இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து இவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். இந்த போராட்டம் டெல்லியில் வெற்றி பெறும் முறை இந்த காத்திருப்பு போராட்டம் வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போலீஸ் வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. இந்த தடியடிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் வந்து அந்த தடியை நடத்தின காவல்துறை வந்து உண்மையாகவே அவங்க காவல்துறை தானா இல்லை அவங்க ஆர்எஸ்எஸ் அடியாட்களா என்பதே தெரில. ஏன்னா வந்தவங்க யாருமே பேட்ச் போடல. அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் தான் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நாங்கள் பார்க்குறோம். இது டெல்லியில் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாலும் வந்திருந்த வீதியில் இறங்கி போகிறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுக்கல. அப்படின்னும் போது நாங்கள் சாஸ்திரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போது அங்கே வந்த போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்ச் அணியாமல் வந்து மாணவர்களை தாக்கி இன்றைக்கி தென்சென்னையுடைய மாவட்ட தலைவர் அமர் வந்து கால் உடஞ்சி ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க எல்லாம் யாருக்கு வேலை செய்கிறாங்கிறது புரிய மாட்டேங்குது. அப்போது மக்கள் வீதியில் இறங்கி போராடுறாங்க. ஒரு காவல்துறை என்ன பண்ணணும், மக்கள் பக்கம் இருக்கிறத விட்டுட்டு ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு காப்பாற்றுறதுக்காக இப்படி வந்து மாணவர்களை வந்து தாக்குறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு சேர்க்கும் விதமாக தான் இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இங்கே காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்து இன்றைக்கி 5வது நாட்களாக தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு வரோம். நான் வந்து எஸ்எஃப்ஐ புதுப்பாக்கம் லா காலேஜ்லேருந்து வரோம். இது நம்ம கேள்விப்படுற நியூஸ்னா கொடூரமாக இருக்க போலீஸ்காரங்க கடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஓமந்தூர். ஆமாம் ஆமாம் ஆமாம். போலீஸ் புட்டாலிட்டி பற்றி என்ன? அதான் காவல்துறை வந்து நம்ம சொல்லணும்னா அதான் சொல்கிற மாதிரி காவல்துறை மக்களுக்கு வேலை செய்யணும். அவங்க மக்களுக்கு வேலை செய்யாமல் ஆளும் அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜந்தர் மந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லத்தியில் வந்து ஆணியை அடித்து அது மூலிமா குத்துறது மூலமாக அங்கே இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் பார்க்கும்போது நமக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. அந்தளவுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையாக மனுஷங்க தானா, மனுஷத்தன்மை அவங்களுக்குள்ளே இருக்காங்கிறதே வந்து தெரியல. அந்தளவுக்கு கொடூரமாக தாக்குறாங்க. இது வந்து இங்கே இந்த இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா அது கேள்விக்குறி தான். அந்த நிலைமையில இப்போ இருக்கும் நம்ம. இப்போ அந்த திருவொற்றியூர் கல்லூரியில் சஸ்பெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதான் இந்த நம்ம சொல்கிறோம்ல ஜனநாயகம் அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் கல்லூரிக்குள்ளே வந்து போலீஸுக்கு என்ன அவங்களுக்கு அனுமதியே கிடையாது. கல்லூரிக்குள்ளே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வருதுன்னா அவங்க ரோட்டுக்கு வந்து தான் பரவாயில்ல, கல்லூரிக்கு உள்ளே போயிட்டு இன் கேம்பஸ்குள்ளே போயிட்டு ஒரு போலீஸ் எப்படி வந்து இது கேட்கலாங்கிறதே இதுவே ஒரு அத்துமீறல் தான். அப்படின்னும் போது அந்த காவல்துறை அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா கெட்ட வார்த்தையில் வந்து மாணவர்களை திட்டுறாரு. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் எங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இதில் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நீங்கள் வந்து லா காலேஜ் உங்களுக்கு இயல்பாகவே அரசியல்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருப்பாங்க லா காலேஜ். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஹேண்டில் பண்ணுறது வேற. ஆனால் மற்ற மாணவர்கள் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல, என்ன வச்சு இப்படி ஏதாவது கேஸ் ஆகிட போகுது, அதனால எப்படி போகுது களத்தில் மாணவர்கள் உற்சாகம் போராட்டம்? இல்லை, இந்திய மாணவர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் லா காலேஜ் இருக்கவங்க இல்லை வேற காலேஜ் இருக்கவங்கலாம் கிடையாது. இந்திய மாணவர் சங்கம் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள். அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே அரசியல் தெளிவு உள்ளவர்கள் தான், யாரும் காவல்துறைக்கு பயந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து நாங்கள் குறிப்பிட்டு விரும்புகிறோம். ஓகே. வெளியில மாணவர்களுக்கு ஆதரவு. ஆமாம் ஆமாம். எஸ்எஃப்ஐலேருந்து நீங்கள் வெளி மாணவர்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே போராட்டத்துக்கு. ஆமாம் ஆமாம் கரெக்டு. அப்போது இந்த வெளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க மற்ற போராட்டங்கள் அப்படின்னும் போது வந்து அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இது ஒரு இந்தியா முழுக்க ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிற காரணத்துக்காக நாமும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு கட்டாயத்தின் அடிப்படையில் இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளை எப்படி தாக்க முடியும், நம்மளை எப்படி தொட முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் மாணவர்கள் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றிணைஞ்சிட்டு இருக்காங்க, உரிமை மீட்க போராடிட்டு இருக்காங்க. வணக்கம். நீட்டுக்கு எதிராக தொடர் போராட்டமாக டெல்லியில் ஜந்தர் மந்தன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து தொடர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீட்டில் வந்து முறைகேடு காரணமாகவும் சரி, தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணுறதுக்காகவும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு.
அதுக்காக ஏதாவது இனிஷியேஷன் வந்து ஒன்றிய அரசு எடுத்தாங்கன்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ரொம்ப அதாவது தமிழ்நாட்டிலே அதுக்கு பதிலாக தடியடி தான் நடத்திட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அவங்க தடியடி தான் நடத்திட்டு இருக்காங்க. டெல்லியில் தான் இந்த பிரச்சனையை பார்த்தா தமிழ்நாட்டிலும் இதே பிரச்சனையாக தான் இருக்குது. எது டெல்லி தமிழ்நாட்டுங்கிறது புரிய மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முதல்வர் விஜயா இருக்கட்டும், அவர் எலெக்ஷன் முன்னாடி வரைக்குமே நீட்டை எதிர்ப்பேன். அனிதாவுடைய இழப்பு எனக்கு வந்து மிகப்பெரிய ஆதங்கத்தை கொடுத்துச்சு. எனக்கு வந்து ஒரு மன வருத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் அது வந்து வாயை திறக்கல. இதில் கொள்கை எதிரி வேற சொல்கிறாங்க பாஜகவை. இப்போ செயல்களில் பார்த்தா கொள்கை எதிரியா இல்லை கொள்கை நண்பனாங்கிற குழப்பமே வந்து உருவாது எங்களால். இதை பற்றி அதுக்கு முதல்ல வாயை திறக்கணும்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம். நாங்கள் எங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. போராட்டத்துக்கு இடம் கொடுக்கறது கூட ஒரு சரியான இது அமையவே மாட்டேங்குது. ஒரு மாணவர் சொன்ன ரொம்ப விரக்தியில் சொல்கிற ஒரு விஷயம்தான். எங்களுக்கு ஏதாவது இடம் கொடுங்க, போராட்டத்துக்கு இடம் கொடுங்க, சுடுகாடாக இருந்தால் கூட பரவாயில்லங்கிற சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு விரக்தியில் சொல்கிற விஷயம் தான் நல்லாவே தெரியுது. முதல்ல இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு இருக்கும் எல்லா கட்சிகளுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிற திமுகவுமே வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எம்பிஎஸ்க்கு வந்து போய் காக்ரோச் ஜனதா பற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் விஜயும் சரி, அதை சார்ந்த அமைச்சர்களும் சரி, அதை பற்றி எந்த வாயும் திறக்காமல் இருக்கிற ரொம்ப மோசமான விஷயம். ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கான ஜனநாயகம், இந்தியாவுக்கான ஜனநாயகத்துக்காக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. பணமாக ஜனமானு கேட்டால் நீங்கள் வந்து பணத்தை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. ஜனநாயகனுடைய வர டிக்கெட்டில் வர காசு தான் உங்களுக்கு முக்கியமாகப்படுது. ஜனத்தை பக்கையும் யோசிங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். நன்றி. அதாவது தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்களும் இளைஞர்களும் ஒரு நல்ல கல்வி முறையை உருவாக்கணும், நம்மளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரு மிக முக்கியமான போராட்டத்தை தலைநகரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் நாடு முழுவதும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை, மாணவர்களை, இளைஞர்களை அணிதிரட்டி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி இது 6வது நாள் தொடர் போராட்டம். நீட் ரீஎக்ஸாம் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ இப்போ தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக தொடர் போராட்டமாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு கான்செப்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. பேன் நீட்டா ஃபேர் நீட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம தெளிவாக சொல்கிறது வந்து பேன் நீட்டு தான். எப்போவுமே வந்து இந்திய மாணவர் சங்கம் இந்த ஸ்டாண்டில் வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா நீட் அப்படிங்கிறதே வந்து முதல்ல ஒரு முறைகேடு தான், அதுவே ஒரு ஊழல் தான் சொல்கிறோம். அதில் நம்ம வந்து ஒரு ஃபேர்னஸ் அப்படிங்கிறத கேட்கவே முடியாது. ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, ஒரு காமன் என்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி இதை ஒரு கொண்டு போகிறாங்க. நீட் வந்தால் நாங்கள் ஊழலை ஒழிச்சிருவோன்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் யதார்த்தத்தில் நீட் என்ன உருவாக்கியிருக்குன்னு நம்ம பார்க்குறோன்னா, ஒரு பெரிய அசமத்துவத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி யாருக்கு வந்து இப்போ வந்து நீட்டில் வந்து அவங்க கம்மியான மார்க் எடுத்தால் கூட ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் டொனேஷன் கொடுத்து சீட் வாங்கிக்கக்கூடிய ஒரு நிலமன்றது தான் யதார்த்தத்தில் இருக்குது. அதனால் நீட் வந்து எந்த டொனேஷன்ஸுமே ஒழிக்கலை. ரெண்டாவது வந்து இப்போ எல்லாமே என்ட்ரன்ஸுன்னு மாறிடுச்சு. எல்லாமே கியூட்டு, கிளாட்டு, ஜேஇ, நீட்டு, கேட்டு அப்படின்னு எல்லாமே இதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு மாறி இருக்குது. இப்படி மாறி இருக்கக்கூடிய சூழலில் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக கோச்சிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த கோச்சிங் வந்து அரசாங்கம் வந்து காஸ்ட் ஃப்ரீலலாம் இங்கே தரலை. ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் தான் அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் அதுக்கு வந்து பணம் செலவு பண்ணணும். அதுக்கு யார் ப்ரிவிலேஜாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் கோச்சிங் கிளியர் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு கல்வியை போய் கற்றுக்க முடியுது, அதுக்குள்ளே நுழைய முடியுது. அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறதே இப்போ ஒரு ப்ரிவிலேஜ்டு செக்டாருக்கான ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டே வராங்க. அதை தான் நம்ம வந்து கவுண்டர் பண்ணுறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து பேசிக்கலி வந்து எல்லாருக்குமே காமனான என்ட்ரன்ஸ் கிடையாது. ப்ரிவிலேஜ் செக்ஷனில் இருக்க ஆட்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு. இதே நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம 7.5% உள்ஒதுக்கீடு வச்சுருக்கிறோம். அந்த உள்ஒதுக்கீடுக்கு உட்பட்டு நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் நடத்தின கடுமையான போராட்டத்தினுடைய விளைவு தான் அது கிடச்சிது. அந்த டிமாண்டை நாங்கள் உருவாக்குனது. ஸோ இப்படி வந்து சில விஷயங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒரு முன்னெடுப்புகள் செய்திருக்கிறோம். ஆனால் இது வந்து எந்த வகையிலும் போதாது. எனவே ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது, பேன் நீட்டு தான். அதே மாதிரி இதுக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஒரு ஆள். ஏன்னா இது வந்து ஒரே ஒரு நாள் வந்து ஒரு போராட்டமாக வந்து வெடிச்சிடல. அந்த மே 3ஆம் தேதி நடந்த பிரச்சனை மட்டுமே இங்கே வந்து ஒரே பிரச்சனையாக மாணவர்கள் முன்வைக்கலை. 140க்கும் மேற்பட்ட பேப்பர் லீக்ஸ் வந்து இந்த என்டிஏவால் நடந்திருக்குது. ஆனால்
இவ்வளோ பேப்பர் லீக்ஸ் நடந்து இவ்வளோ வழக்குகள் பதியப்பட்டுமே கூட எத்தனை வழக்குகளில் தீர்ப்பு கிடைச்சிருக்கு, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்ற கேள்வியை முன் வச்சுன்னா 2ஓ 3ஓ தான். தொடர்ந்து ஒரு நபரே 4 பேப்பர் லீக்ஸில் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இதில் நடந்திருக்குது. வழக்குகளை வந்து பிரச்சனை தீவிரமடையும் போது சிபிஐக்கு மாற்றுறாங்க. அதில் எதுலேயுமே கன்விக்ஷன்ஸே வரல, எதுலேயுமே தீர்ப்புகளே வரல. அப்போ இப்படியான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கும்போது மாணவர்களுக்கு இந்த தேர்வு முறையின் மீது நம்பிக்கையே கிடையாது. சுத்தமாக அவங்க நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. எனவே இந்த என்டிஏ தேர்வு நடத்துறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஏஜென்சியாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி அதில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள், இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் தேர்வு வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ பணியாளர்கள் இருக்கிறாங்கன்னா 200 பேர் கூட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் டெப்யூட்டேஷனில் வேறு துறைகள்லேருந்து பணி அமர்த்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 39 பேர் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ், மீதி ஒரு 130க்கும் மேற்பட்டவர்களை அவுட் சோர்சிங்கில் வந்து பணி அமர்த்தியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரே இங்கே வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு இவங்க இந்த தேர்வுகள் இவ்வளோ காலம் நடத்தினது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய தப்பு. இதை ஒன்றிய அரசு உடனடியாக டிசால்வ் பண்ணி மாணவர்களுடைய நியாயமான போராட்டத்தை செவி சாய்க்கணும். அதற்கு உடன் நிற்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது. அதை தவறும் பட்சத்தில் மாணவர்கள் அதற்கான தக்க பதிலடியை ஒன்றிய அரசுக்கு தருவாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். போராட்டங்களில் பார்க்குறப்ப போலீஸ் புரூட்டாலிட்டி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கூட தாக்கப்பட்டீங்க, சம்சீர் கூட திருவொற்றியூரில் உள்ளுக்குள்ளேயே போய் அடிச்சாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போன ஆட்சியில் இப்படி சொல்கிறாங்க, போன ஆட்சியில் வழக்குகள்லாம் இருந்தால் கூட புரூட்டாலிட்டி கொஞ்சம் மாணவர்கள் மேலே கை வைக்க யோசிப்பாங்க. எமர்ஜென்சி பீரியடில் இருக்கிற மாதிரி இப்போ உள்ள எச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் போலீஸ் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நீட் எதிர்ப்பு பேசுகிறோம், அண்ணன் தான் வந்து நீட் எதிர்ப்பு போராளின்ற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஆளும் அரசாக மாறியதற்கு அப்புறம் அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 2016-17 இந்த காலகட்டத்திலேருந்தே இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து ஏடிஎம்கே பீரியட் இருந்தது. அப்போ கடுமையான போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போச்சு. அன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்துடைய தோழர்கள் அன்றைக்கி சிறைக்கு தள்ளிச்சு அதிமுக அரசு. அடுத்து திமுக அரசு வந்தது, நீட் எதிர்ப்பு பேசினாங்க. நாங்கள் போராடிய போது எங்கள் மீது வழக்கு இருக்குது. அப்பவும் காவல்துறை எங்களை மிருகத்தனமாகத்தான் அணுகியது. இப்போ தாவேக ஆட்சி இருக்குது, இப்போவும் அதே நிலைமை தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து பேச்சில் மட்டும் இல்லாமல் செயல்பாடுகள்லையும் இவங்க வந்து இறங்கணும். ஆளுங்கட்சியாக மாறியதற்கு பிறகு தெருவில் வந்து போராட வேண்டிய கடமை ஆளும் கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் சுட்டிக்காட்ட நினைக்கிறோம். சமூக செயல்பாட்டாளர்களும் பல்வேறு முற்போக்கு இயக்கங்களும் நம்முடைய போராட்டங்களுக்கு வலுவான தங்களுடைய ஆதரவையும் அவர்களுடைய பங்கேற்பையும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நம்முடைய போராட்டம் டெல்லியில் போராடுகிற மாணவர்கள் இளைஞர்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்கிற நீட் தேர்விலிருந்து தமிழகம் முழுவதிலுமாக விலக்கு பெற வேண்டும் என்கிற நம்முடைய கோரிக்கையும் உள்ளடக்கி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், போராடுகிற மாணவர்கள் இளைஞர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற டெல்லி காவல்துறையினுடைய மத்திய துணை ராணுவ படையினுடைய அடாவடித்தனங்களை நிறுத்திக் கொண்டு அந்த காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் மீது ஒன்றிய அரசு முழுவதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை பின்வாங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக நாம் நடத்தும் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார் தோழர் அருண் அவர்கள் தற்போது கண்டன உரையாற்றுவார். ஊர்ல சித்ரா தேட்டர்ல இருந்து ஒரு பேரணி, அடுத்ததா இதே இடத்துல நாங்க 1,48 மணி நேரம் காத்திருப்பு போராட்டம்னு அறிவிச்சோம். காவல்துறை கைது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த பேரணியிலையும் காவல்துறை கைது பண்ணாங்க. அதுக்கடுத்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி, ஆளுநர் மாளிகை அருகில் ஆர்ப்பாட்டம் அப்படின்றத அறிவிச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். நேற்றிலிருந்து இந்த இடத்த தொடர்ச்சியா நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், இந்த காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த போராட்டத்தை துவங்கி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ல எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து பேப்பர் லீக்கு அதற்கான பொறுப்பேற்று
கல்வி அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இந்தியா முழுக்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஹலோ இல்லை ரொம்ப பெருசாக வேண்டாம், நமக்கு ஒரே லைனில் லென்த்தாக வர மாதிரி அங்கே போங்க. இந்த மாதிரி சிஏடியூ டைப்னு சொல்லுங்க அந்த ஒன்றிய அரசே ஒடுக்காதே போராடும் மாணவர்களை, போராடும் இளைஞர்களை ஒடுக்காதே நிறைவேற்று போராடும் மாணவர்களின் கோரிக்கையை நிறைவேற்று. ரத்து செய் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய். ஊழல் மிகுந்த நீட் தேர்வை ரத்து செய். பதவி விலகு. ஊழலுக்கு காரணமான தர்மேந்திர பிரதானே பதவி விலகு. விடமாட்டோம். பதவி விலகும் வரை போராட்டத்தை விடமாட்டோம். போராடு
போராடுவோம் டெல்லியிலே போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக இளைஞர்களுக்கு ஆதரவாக எத்தனை நாட்கள் ஆனாலும் சென்னையின் ஜந்தர் மந்தர் ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பு போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராட்டத்தை விடமாட்டோம். ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே, மோடி அரசே மோசடி அரசே, மோடி அரசே ஊழல் அரசே, விளக்கிடே விளக்கிடே தர்மேந்திர பிரதானை, விளக்கிடே விளக்கிடே அறவழியில் போராடும், நியாயம் கேட்டு போராடும், நீதி கேட்டு போராடும், மாணவர்களின் கோரிக்கையை, இளைஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்று நிறைவேற்று என்று சொல்லி போராட்டம், 6வது நாள் போராட்டம், விடமாட்டோம் விடமாட்டோம், கோரிக்கைகள் நிறைவேறும் வரை மாணவர் நாங்கள் விடமாட்டோம், இளைஞர்கள் நாங்கள் விடமாட்டோம், நிறைவேற்று நிறைவேற்று போராடும் மாணவர்களின், போராடும் இளைஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்று. அடிக்காதே அடிக்காதே மோடி அரசின் காவல்துறையே, அமித்ஷாவின் காவல்துறையே, டெல்லியிலே போராடும் மாணவர்களை இளைஞர்களை அடிக்காதே அடிக்காதே, முடக்காதே முடக்காதே, இணையதளத்தை முடக்காதே, முடக்காதே முடக்காதே, இணையதளத்தை முடக்காதே, மோதாதே மோதாதே, மாணவர்களோடு மோதாதே, இளைஞர்களோடு மோதாதே, மோதி பார்த்த முட்டாள் எல்லாம் போன இடம் தெரியல, ஒடுக்காதே ஒடுக்காதே, மோடி அரசே மோசடி அரசே, போராட்டத்தை ஒடுக்காதே, நியாயம் கேட்டு போராட்டம், நீதி கேட்டு போராட்டம், ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வியை பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லித்தான் இந்தியா முழுவதும் போராட்டம், விடமாட்டோம் விடமாட்டோம், போராட்டத்தின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரையிலே போராட்டத்தை விடமாட்டோம். முடக்காதே முடக்காதே, மோடி அரசே அமித்ஷா அரசே, பிஜேபி அரசாங்கமே இணைய வசதியை முடக்காதே, இளைஞர் குரலை முடக்காதே, மாணவர் குரலை முடக்காதே, அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம், மோடி அரசே மோசடி அரசே, அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அடக்குமுறைகள் தூள் தூள், ஆணவங்கள் தூள் தூள், விடமாட்டோம் விடமாட்டோம், ஒவ்வொரு மாணவனுக்கும்
மாணவனுக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை விடமாட்டோம். டெல்லியிலே போராடும் மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை விடமாட்டோம். ஜிந்தாபாத் ஸ்டூடெண்ட் யூனிட்டி ஜிந்தாபாத், யூத் யூனிட்டி ஜிந்தாபாத், போராட்டங்கள் ஜிந்தாபாத். என்ன போராட்டங்கள்லாம் பார்க்குறேன் கூட முதல்ல வாழ்த்துக்கள். மூஞ்சிலே அந்த டயர்னஸும் எல்லாம் தெரியுது. நீங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நான் பாலநிலத்தில் போனப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் சிபிஎம் இதில் இல்லைன்ட்டு. அதுக்குள்ள நான் ஆன்சர் நல்லா பண்ணியிருந்தேன் கூட. இப்போ இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு எல்லாம் வரணுங்கிறதுக்காக ஓப்பன் வைக்கிறீங்க, அது சரியா கூட. இப்போ எனக்கு என்ன கேள்வினா கூட இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து சிபிஎம், எம்எல், சிபிஐ இந்த 3 சேர்ந்து இடதுசாரிகள் கூட்டமைப்புன்னு சொல்லி போராட்டம் அந்த மாதிரி பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்து சென்னையின் ஜந்தர் மந்தருங்கிற பேர் வச்சுருக்கோம். இந்த இடம் பெறுவதற்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது. சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க எஸ்எஃப்ஐ தோழர்கள், டிஒய்எஃப்ஐனுடைய தோழர்கள் காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த நெருக்கடியிலிருந்து தான் அரசு இன்றைக்கு வந்து இடம் ஒதுக்கி போராடுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கு அப்படிங்கிறது. இது ஒரு கட்சி அலுவலகத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு கட்சி அமைப்பு முறையோட சுருங்கிடக்கூடாது அப்படிங்கிறது. இது வெகு மக்கள் போராட்டம் அப்படின்னு நம்ம அந்த டேர்ம் நான் பயன்படுத்துகிறேன். வெகு மக்கள்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும், அப்பார்ட் ஃப்ரம் த கிளாஸ் அண்ட் காஸ்ட் இன் த சென்ஸும் அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ், எல்லோருமே ஒருங்கிணைய வேண்டிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டத்தை பார்க்கணும். ஏன்னா நீட் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷன். நீட்டை விட டேஞ்சரஸான பில்ஸ் அடுத்து வரப்போகுது. நீட்டுக்கே மக்கள் இவ்வளவு கோபப்பட்டார்கள் என்றால் இந்த பில்ஸுக்கெல்லாம் எவ்வளவு கோபப்படுவார்கள் என்கிற அச்சத்தை பிஜேபி அரசாங்கத்துக்கு உருவாக்குவதற்காக இந்த போராட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அல்லது எங்களுடைய அமைப்புகளுடைய அந்த கன்சர்ன். இப்போ அது வெகு மக்கள் போராட்டமாக சுருங்குவதற்கு ஒரு இடமோ அல்லது ஒரு கட்சி அலுவலகம் இந்த மாதிரியான அந்த டாக்கோ அல்லது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயம், அது வந்து ஜனநாயகன் மூவிக்கு எதிராக மட்டும் இருக்குது நீட் பேசு. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ்குள்ளே போகாமல் கருத்தியல் ரீதியாக ஒருங்கிணைக்க வேண்டிய அந்த விஷயம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஜனநாயகனும் இல்லை அல்லது வேறு விவாதங்களும் இல்லை. இங்கே விவாதம் அல்லது இங்கே பேசப்படுற மையமான கருத்து என்பது அங்கே டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடுற மாணவர்களுக்கு சாலிடாரிட்டி, தமிழ்நாடு நீட்டில் எக்ஸப்ஷன் கேட்குது. இதை ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவான ஒரு போராட்டங்கிற வடிவத்தில் நம்ம கொண்டு போக முயற்சி பண்ணுறோம். அதுக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸும் இருக்குது. எல்லோரும் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ், யூத் மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் வரணும், வயசானவங்களும் வரணும், எல்லோரும் வரணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியும் அதை எடுக்கிறோம். அதனால் இது எந்த கட்சியும், நான் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லணும், இடதுசாரிகள் என்றும் கூட சுருங்க வேணாம்னு நினைக்கிறேன். அதான் பின்னாடி ஒரு படத்துல அந்த பொண்ணு பார்த்துருப்போம், அடக்குமுறைக்கு ஏற்றாப்புல ஒரு முக்கியமான படமாக பகிரப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தோழர்கள், எஸ்எஃப்ஐ தோழர்கள், டைபி தோழர்கள் வந்து போலீஸ் அடக்குமுறையிட்ட வாங்குறப்ப எனக்கு இந்த படம் தான் ஞாபகம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தொடர் என்னன்னா, இப்போ எஸ்எஃப்ஐயில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இடதுசாரி இதில் இருக்காங்க, அதனால அவங்க வந்து போலீஸ் புட்டாலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நார்மலான மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம மேலே வணக்கம் வந்துடும், இதுக்கெல்லாம் வருவாங்க பொதுவான. ஸோ அது அணித்திரண்டு வராங்களா வெளியிலேருந்து எஸ்எஃப்ஐ தாண்டி? அதாவது அரசு என்கின்ற அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, முரண்பாடுகள் 2 செக்ஷனாக வரும். ஒன்று ரூலிங் கிளாஸ், இன்னொன்று வந்து அன்ரூலிங் கிளாஸ். இப்படி வரும்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்து ரூலிங் கிளாஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது தான் அரசு அப்படிங்கிற ஏங்கல்ஸ் வந்து சொல்லுவார்.
அப்போது இந்த பியூரோக்ராட்ஸோட ஒர்க் என்னவா இருந்துச்சு இத்தனை ஆண்டு காலமாக இருக்கும் அப்படின்னா அச்சப்படுத்திக்கிட்டே இருக்கும், வெகுஜனத்தை அச்சப்படுத்தும். நீங்கள் எல்லையில் ராணுவ வீரர்கள் எல்லாம் பேசினானுங்களா பிஜேபிக்காரனுங்க, டெல்லியில் ராணுவ வீரர்கள் எவனாவது பேசினானா? ஏன் பேசலை? ஏன்னா எல்லையில் ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் டெல்லியில் என்ன பண்ணான்னு இந்தியாவுக்கே தெரியுது இல்லையா? அப்போது இந்த ஒடுக்குமுறைகளுக்கு மக்கள் அச்சப்படணும், சொந்த நாட்டு மக்களே அச்சப்படணும் என்பதற்காக. ஆனால் அந்த அச்சத்துக்கு ஒரு அளவு தான் இருக்குது. அந்த பபுள் தான் அரசுங்கிறது, ஒரு பபுள். அது உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் நீர்க்குமிழிகள் உடைந்து விட்டால் அது நீராகத்தான் இருக்கும். மக்கள்ங்கிற அந்த அரசுங்கிறது நீர்க்குமிழியாக நம்மளை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கு. அது உடஞ்சிருச்சுன்னா அது வெள்ளப்பெருக்காக மாறுங்கிறது தான் டெல்லி போராட்டம் நமக்கு காட்டக்கூடிய. டெல்லி போராட்டத்தில் இப்போ இல்லை, சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போராட்டத்தில் இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் ஒரு பெண் தோழர் வந்து தடுத்து நிறுத்தி அரெஸ்ட் ஆனவங்களை விடுவிக்கிறாங்க வண்டியில். டெல்லி போராட்டத்தில் போராடிட்டு இருக்க தோழர்களை பார்த்து ஒருத்தன் துப்பாக்கி சூடு நடத்தலாம். அந்த ஃபோட்டோ இருக்கும், போய் பாருங்க. அவன் அப்படி அந்த ரைஃபிளை வச்சு சுடுவான், யாருமே நகர்ந்துருக்க மாட்டாங்க. சுட்டுட்டு போங்கிற மனநிலையில அந்த போராட்டம் நடந்தது. ஃபெடரல் கன்ஸ் இன்னைக்கு அட்டாக் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு ஃபுல்லாக அவருக்கு அந்த ஃபெடரல் கன்ஸ் சிறு சிறு துளையாக ஏற்பட்டுருக்கு. அப்போ அதுக்கடுத்து என்ன, ஃபயரிங் தான். ஆனால் அந்த அடி வாங்கிட்டு கூட அவர் இன்னும் போராட்ட காலத்தில் இருக்கார். அப்போ அரசு வந்து ஒடுக்க இந்த போராட்டம் நீடி வெடித்து சிதறுது. எவ்வளோ தூரம் நேற்று கூட நரேந்திர மோடி ஒரு ட்வீட் போட்டிருந்தார், நான் அதான் போட்டேன். என்ன போட்டிருந்தாருன்னா, அமைச்சர்கள்லாம் நிறையா ரீல்ஸ் போடுங்க, விலக்கி போடுங்க. எவ்வளவு தூரம் அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்களோ அவ்வளோக்குள்ள எங்களுக்கு போராட்டக்காரர்களுக்கு நல்லது. ஏன்னா தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறத தாண்டி ரீல்ஸ் போடுற அமைச்சர்கள் ஒவ்வொருத்தங்களா அவங்களாம் வந்து இந்த வடிவேல ஒரு படத்தில் 400 அப்படின்னு ஏறுற மாதிரி ஏறுவாங்க. நன்றி அப்படின்னு நரேந்திர மோடிக்கு போட்டுருக்கு. ஏன்னா இளைஞர்களை குறைத்து மதிப்பிடுவது, வெறும் ரீல்ஸ்னால வந்துட்டாங்க, வெறும் மீடியா டெவலப்மெண்ட் அப்படி கிடையாது. மீடியாவே இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாத போது கூட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஜந்தர் மந்திர் வந்தான். ஸோ அது அந்த கோபம், வேலை இல்லாமல் படித்து முடிச்சுட்டான், வேலை இல்லை, படிக்க போனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸு, இப்படி அந்த டென்ஷன் இருக்குல்ல, சோஷியல் டென்ஷன், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுற இந்த சோஷியல் டென்ஷன் வந்து அரசின் மீது தானே கோபம் வரும். அந்த கோபம் தான் இன்னைக்கு டெல்லி பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நியூஸ்லாம் பார்க்குறப்ப அந்த செல்வாக்குமார் கூட பேசியிருந்தேன், எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலீஸ் நடிக்கிறாங்க. இல்லை, போலீஸோட மென்டாலிட்டியே மாறணும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி நாம் வந்து பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கோம், ஒரு அளவீடுகள் இருக்கு. ஆனால் சமூக ரீதியாக நல்லா வளர்ச்சி அடைந்திருக்கோம். நான் சமூக ரீதியாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிவிக் சென்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இண்டிகேட்டர்ஸில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பெட்டராக தான் இருக்குது. அப்போ தமிழ்நாடு காவல்துறையும் அந்த பொதுமக்களை அணுகக்கூடிய முறை இருக்குல்ல, அது பார்பேரிக்காக இருக்கக்கூடாது, அதுவும் டெவலப் ஆகிருக்கணும். அது தமிழ்நாடு காவல்துறை கிட்ட அந்த காட்டுமிராண்டித்தனம் என்பது இன்னும் நீடிக்குது. அதுலதான் எவ்வளவு தூரம் அவருக்கு போராட்டக்காரன் மேல ஒரு கோபம் இருந்தா கடிச்சு வைப்பாரு. ஏதோ போராட்டம் ஏதோ காவல்துறைக்கு எதிரான மாதிரி, காவல்துறைக்கு எதிரான போராட்டமா காவல்துறை தான் எல்லா போராட்டத்தையும் மாத்துறாங்க. போராட்டத்துக்கு நாங்க அதாவது சும்மா திடீர்னு ரோட்ல உட்கார்றது இல்லை, எதுக்கு எந்த போராடுறோம், யாருக்கு எதிராக போராடுறோம், என்ன கோரி எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். ஆனா அதையும் தாண்டி காவல்துறைக்கே கோவம் வருது. அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், கட்டடங்களையோ அரசு இயந்திரத்தையோ அரசு நிர்வாகிகளை கிடையாது, மக்களை பாதுகாக்கணுங்கிற அந்த சென்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகும். போராட்டங்கள் மீண்டும் தொடரும். இன்குலாப் ஜிந்தாபாத், எஸ்எஃப்ஐ ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத்.